ஹாய் சொல்லுங்களேன். ஹாய் we are editors of cooked. இன்னைக்கு வந்து விமன்ஸ் டே. ஸோ எங்கள் ஆஃபீஸில் இருக்க விமனுக்கு நாங்கள் வந்து குக் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்ட டிஷ் என்னன்னா பீஸா தோசை. பீஸா தோசை. நான் ஆக்சுவலாக இதில் வந்து கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லை, அதனால தான் அப்படிங்கிறது நினைக்கிறேன். திருப்பி வச்சுட்டுனா ஈஸியாக இருக்கும். அந்த திருப்பி இல்லைடா, கேப்சிகம் திருப்பி. ஓ கேப்சிகம் சொல்லு. நீ எல்லாம் பப்ஜியில் பேன் அடிச்சுணும். ரஜித் ப்ரோ, இப்படி கட் பண்ணணுமா இல்லை ஸ்லைஸாக ஃபைனலி சாப்பிட்டேன்? சாப்பிட்டு சமைச்சு கொடுத்தோம் சாப்பிடலாம். சாப்பிடணும். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா என்ன டீமேட் நீ ஷூட் பண்ணுமா எங்க பா மாவு தூக்கிட்டு போறான். அது பார்த்தா பற்ற வச்சுட்டேன். தோசை மாவு, அதாவது நம்ம வந்து பீஸா ஸ்ப்ரெட்டா பேஸ் பீஸா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். பீஸா தோசைங்களால் தோசை மாவு வச்சு பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி சிம்மர் ஃபார் 5 minutes. இது எடிட். இது என்ன ஊற்றணுமா? சென்டரில் போட்டு ப்ரோ நெக்ஸ்ட் ஆனியன் தானே ப்ரோ? நான் வெட்டினேன் ப்ரோ. அதான் கலவை கலந்து தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு கிடக்கான். ஆனியன் ப்ரோ. போதும் ப்ரோ. இப்போ ஆனியனா? ஆனியன் ஏல விட்டுட்டு இருக்கு. ஆனியன் இப்போ இல்லையா? ஃபைனலி ஆனியன். அதெல்லாம் அச்சத்தை போகிற மாதிரி தூக்கி தான் போனேன். எப்போதும்டா ப்ரோ. உள்ள ஊற்றணும் வெளில ஊற்றணுமா? ஓ நோ. என்ன மாதிரி ஊற்றுறா கை நடுங்க தம்பி. வெயிட் பண்ணுங்க தம்பி, வேற மாதிரி. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய பீஸா பேசிட்டு இருக்கோம்ல. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய பீஸா தோசை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். சிம்மர் ஃபார் 5 minutes. கவர் அண்ட் சிம்மர் ஃபார் 5 minutes. ஓ ஆமாம், கவர் அண்ட் சிம்மர் ஃபார் 5 minutes. ப்ரோ இப்போ இதை திருப்பிலாம் போடக்கூடாதா? பீஸாவை திருப்பக்கூடாதா? ஓ அப்படியா? ஏன் பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் அந்த மாவை பிடிச்சி உருட்டிட்டு கிடக்கும் மைதா மாவை. இப்போ தோசை மாவிலே வந்துட்டு பெருசாக பீஸான்னு பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அந்த ஒரு ஐடியாக்காக தான் நாங்கள் ஈஸியாக பண்ணி காட்டுறோம். எவ்வளோ கற்றுறது பாய்ஸ்லாம் வீட்டில் இருக்கவங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்களே. ஆனியன் நான் வெட்டினேன். இப்போ இது வந்து குக் ஆகிட்டு பிளேட் பண்ணிவிட்டு கூப்பிட்டுறலாம் சாப்பிட்றதுக்கு. ஆயிட்டு தஞ்சாவூர் ஸ்லாங். ஓகேடா, கேமரா காட்டு. பீஸா நீ சொல்லணும், தோசை நான் சொல்லணும். இதான் நாங்கள் பண்ணேன் தோசை. பீஸா நான் சொல்லணும்ல. அக்காவையும் மதுவையும் கூப்பிடுங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அக்கா மது தவாடி மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. மைக் இங்க இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்ட் ரொம்ப நல்லா கேக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்கு. சிக்னேச்சர் சூப்பர். வேற அந்த இது அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பண்ணுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே गाइस, இனிமேல் குக்கிங்னா உமன் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நாங்களும் பசங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுக்காக குக்டு சார்பாக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுங்க. மஸ்ட் ட்ரை. ஃபினிஷிங் டச். ஓகே பை. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டனோட உங்களை திரும்ப அடுத்த வாரம் சந்திப்போம். இப்படிக்கு